நம்ம ஹாஸ்பிட்டல் போனாலே நம்ம கண்ணு முன்னாடி நிற்கிறது டாக்டர்ஸ் தான். நாம் அவங்களோட உழைப்பை பாராட்டுறோம், கொண்டாடுறோம். ஆனால் எந்த ஒரு சிகிச்சை நடக்கிறதுக்கு பின்னாடி எத்தனையோ பேரோட ஆத்மார்த்தமான உழைப்பு அடங்கியிருக்கு. அவங்களோட பெயர் கூட தெரியாமல், முகம் கூட நினைவில் இல்லாமல், அவங்க செஞ்ச வேலையை மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில் முழுசாக இருக்குது. இவங்களுக்குன்னு எந்த அங்கீகாரம் இல்லை, ஸ்டேஜ் இல்லை, லைட்ஸ் இல்லை. ஆனால் ஒரு குறையும் இல்லாமல் 100% அன்போட மனசோட தினமும் அவங்களோட வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. இவங்க தான் நம்ம கவனிக்க தவறிய மறக்க முடியாத நம்மவர்கள். இது அவர்களுக்கான ஒரு இடம். ஒரு சிலர் ரோல் அதாவது அன்டிஸ்கிரைபபிள். அவங்க எல்லாமே பேஷண்ட்ஸ் நல்லா ஆகிறது வாய்ப்பே கிடையாது. அந்த மாதிரி ஒரு இம்பார்ட்டண்ட் பர்சன் நான் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன். ஐ இன்ட்ரடியூஸ் சிஸ்டர் தாஜு, ஹூ இஸ் த இன்சார்ஜ் சிஸ்டர் ஆஃப் த ஆப்ரேஷன் தியேட்டர் காம்ப்ளெக்ஸ் இன் சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி. வெல்கம் சிஸ்டர். தேங்க்யூ சார். பேர் என்ன? தாஜு ஜோசப். தாஜு ஜோசப். எந்த ஊர்? நீங்க எங்க பிறந்தீங்க? கேரளால தான் பிறந்திருக்கு சார். என்னோட அப்பா சிஸ்டர்ஸ் எல்லாமே கேரளால தான் பிறப்பாங்க. அப்படி ஸோ என்னோட அப்பா வந்து மிலிட்ரி மேன். ஸோ அவங்க டெல்லியில ஒர்க் பண்ணும்போது அவங்களுக்கு டாசுன்னு ஒரு இடம் இருந்தது. ஸோ அதனால என்னோட பேரு டாஜு. ஓகே. ஸோ அப்படிதான் என்னோட பேரு டாஜு. கேரளால எங்க? கேரளால ஆலப்பி சார். ஆலப்பியில். ஸ்கூலிங் எல்லாம் எங்க? ஸ்கூலிங் எல்லாமே கேரளா தான். போட்ல தான் நாங்க போயிட்டு இருந்தேன். போட்ல தான் ஸ்கூலுக்கு போறது வருது எல்லாமே போட் தான். ஓகே ஓகே. அப்ப உங்களுக்கு பிரதர் சிஸ்டர்ஸ் எத்தனை? எனக்கு 3 சிஸ்டர்ஸ் ஆர் நோ பிரதர்ஸ். ஓகே. நீங்க எல்டர் ஒன். ஓகே. எனக்கு 3 சிஸ்டர்ஸ். நீங்க என்ன வெரி குட் ஸ்டூடெண்டா ஸ்கூல்ல? ஓகே ஸ்டூடெண்டா? ஓகே ஸ்டூடெண்ட் தான். ஏன்னா இது அதோட ஃபேமிலி சிச்சுவேஷன் நினைக்கிறேன். ஸோ என்னோட தங்கச்சியை மட்டும் என்னோட அப்பா இங்கிலீஷ் மீடியத்துக்கு அனுப்பிவிட்டேன். நான் மலையாளம் மீடியம். ஸோ மேபி என்னோட அப்பாக்கு அப்பதான் அவேர்னஸ் கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கேட்டீங்களா நீங்க? ஏன் மலையாளம் மீடியம்? கேட்டிருக்கு சார், நிறைய கொஸ்டின் கேட்டிருக்கேன் அப்பாவை. ஸோ என்னோட தங்கச்சி நல்லா படிக்கும், நீ படிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு ஒரு டிப்ரெஷன்ல தான் கொஞ்ச நாள் இருந்தேன் சார். எல்லாத்துக்குமே என்னோட அம்மா தான் ஃபுல் சப்போர்ட்டு. ஸோ மிலிட்ரிந்து வரும்போ நான் 10th படிக்கும்போது தான் சார் அவங்க ரிட்டையர்ட் ஆகி வந்துட்டாங்க. ஸோ நான் என்ன படிக்கணும், எந்த காலேஜுக்கு போகணும், ஒன்றும் என்னோட அப்பாவுக்கும் ஒரு கைடன்ஸ்க்கு யாருமே இல்லாத மாதிரி இருந்துச்சு. ஸோ என்னோட அம்மா தான் வந்து எனக்கு வேலை வேணும், எனக்கு வேலை கிடைக்கல, ஸோ என்னோட பொம்பளை பசங்களுக்கு வேலை வேணும்னு சொல்லிட்டு என்ன +1 +2 அனுப்பி விட்டேன். அதுக்கப்புறம் நான் டிகிரி முடிச்சுட்டேன் சார். பிஎஸ்சி பிசிக்ஸ் ஆக்சுவலி 2nd கிளாஸோட. அப்புறம் வந்து என்னோட ரிலேஷன் வந்து நிறைய பேர் எம்எஸ்சி எம்எட் எல்லாம் படிச்சுட்டு வேலை கிடைக்கல. சும்மா நர்சரி ஸ்கூல்ல தான் போயிட்டு இருந்தேன். ஸோ 1000 ருபீஸ் 1500 ருபீஸ் தான் சேலரி. ஸோ என்னோட அப்பா வந்து நீ பிஎட்டுக்கு போனோன்னா போங்கன்னு அப்பா சொல்லிட்டாங்க. அப்போ கூட என்னோட ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டு, என்னோட நல்ல ஒரு சீனியர் மீன்ஸ் நல்ல ஹை மார்க் உள்ள பொண்ணு வந்து நான் நர்சிங் போறேன்னு சொல்லிட்டாங்க. சரி அப்போ இவளே நர்சிங் போறேன், அப்போ நம்மளும் நர்சிங் போகலான்னு சொல்லி அப்பா கிட்ட சொல்லி நான் நர்சிங் முடிச்சுட்டேன் சார். 97ல பாஸ் அவுட். எங்க படிச்சீங்க? நான் வந்து கேரளால தான் படிச்சேன் சார். கொல்லம். ஓகே. ஸோ அங்க படிச்சு கொல்லம் படிக்கும்போது வீட்ல இருந்தா ஹாஸ்டலா? ஹாஸ்டல் தான். எப்படி ஹாஸ்டல் லைஃப் எப்படி இருந்தது? நல்லா இருந்தது? ஹாஸ்டல் லைஃப் கொஞ்சம் ஓகே தான். சாப்பாடு ஓகே தான் சார். கேரளா தானே, அதனால ஓகே. ஸோ அதுக்கப்புறம் முடிச்சிட்டீங்க? நர்சிங் முடிச்சிட்டேன். அப்புறம் என்னாச்சு? அப்புறமா வந்து நான் என்னோட ரிலேஷன் ஒருத்தர் இருந்தார் சார். பூனா ஹாஸ்பிட்டல் ரிசர்ச் சென்டர், அங்க ஒர்க் பண்ணிட்டேன் சார் ஒரு 1.5 வருஷம். நீங்க கேரளால இருந்து பூனே போனீங்க? பூனா என்னோட ரிலேஷன்ஸ் அங்க இருந்தேன். ஓகே. உங்க வீட்ல எதுவும் ஹெசிடேட் பண்ணல, ஏன்னா என்னோட அம்மாவோட ரிலேஷன் அங்க இருந்தேனால. ஓகே. நீங்க அப்போ வந்து புனே ஹாஸ்பிட்டல் என்ன டிபார்ட்மெண்ட்ல இருந்தீங்க? ஐடியூ, இன்டென்சிவ் ட்ராமாட்டிக் யூனிட்ல இருந்தேன். 1 இயர். ஸோ 1.5 வருஷம் இருந்தேன் சார். அதுக்கப்புறம் ஸோ என்னோட தங்கச்சி 3 பேர் இருந்தனால நர்சிங் இது டிகிரி படிக்கும்போது எனக்கு வந்து அலையன்ஸ் வந்துட்டே இருந்துச்சு. ஸோ எப்படியாச்சும் என்ன நர்சிங் முடிச்சுட்டு கல்யாணம் பண்ணி விடணும்னு சொல்லுவது என்னோட அப்பாவோட அம்மாவோட ஒரு மெயின் எய்மா இருந்துச்சு. ஸோ வெக்கேஷன் வரும்போது எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு சார். போய் ரிசைன் பண்ணிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் நான் வேலைக்கு போல 2 இயர்ஸ் நான் வீட்ல தான் இருந்தேன். ஸோ சென்னையில செட்டில் ஆயிட்டாங்க. அப்படியே ஹஸ்பண்ட் இல்ல இப்ப நீங்க கல்யாணம் எங்க? சென்னை கேரளால மாப்பிள்ளையா இல்ல கேரளா மாப்பிள்ளையா? கேரளா மாப்பிள்ளை தான். ஆனா அவங்களோட அங்கிள் இங்க ஒர்க் பண்ணதுனால அவங்க இங்க செட்டில்டு என்னோட ஹஸ்பண்ட். ஸோ இங்கே நாங்க கல்யாணம் முடிச்சு இங்க சென்னைக்கே வந்துட்டேன். அது எந்த வருஷம்? 99.
99ல நீங்க கல்யாணம் பண்ணி சென்னை வந்தீங்க. சென்னை சென்னையில எங்க இருந்தீங்க? குரோம்பட். ஆ. அப்புறம்? குரோம்பட் வந்து 2 வருஷம் வேலைக்கு போகல. என்னோட பொண்ணு டாட்டர் 2000ல பிறந்துச்சு. ஆ. ஸோ அதுக்கப்புறம் எனக்கு வந்து சொந்தம் வீடு பொழிச்சல்லூர்ங்கிற இடத்துல எனக்கு சொந்தம் வீடு என்னோட ஹஸ்பண்ட் கல்யாணத்துக்கு முன்னாடி வாங்கி வச்சிருந்தது. ஆ, ஆ. ஸோ சும்மா வீடு பார்க்க போகும்போ என்னோட டெனண்ட் வந்து நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? நீங்க வேலைக்கு போகலாம். அப்ப அவங்க 2 செக்ரட்டரிஸ் அவங்க அப்போலோல வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. ஆ. ஸோ அப்போலோல வேலை இருக்குது. நீங்க சும்மா வந்து பாருங்கன்னு சொல்லி நான் இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணிட்டு சார். ஆ, ஆ. அதுக்குள்ள என்னோட அம்மா கிட்ட யாரோ சொல்லியிருக்காங்க, ஓடி சூப்பரா இருக்கும்னு சொல்லி என்னோட அம்மா தான் என்னோட எல்லாமே பேக் போன். ஆ, ஆ, ஆ. ஸோ என்னோட அம்மா கிட்ட ஓடி நல்லா இருக்கும்னு சொல்லியிருக்கேன். ம். ஸோ அப்போலோல போய் இன்டர்வியூ பண்ணி முடிச்ச உடனே ஓடிக்கு வேக்கன்சி இருக்கு யாருன்னா வில்லிங்கன்னு கேட்டேன். ஃபர்ஸ்ட் கை தூக்குனது நான் தான். ம், ம். அப்படிதான் அப்போலோ 2nd ஃப்ளோருக்கு போய் விலாஸ் மிஸ்டரோட கூட போய் ம். ஜாயின் ஆ. ஸோ அங்கேருந்து ஆரம்பிச்ச என்னோட கரியர் தான் சார். ஓகே, ஓகே. ஸோ என்னோட பொண்ணுனை கொண்டு போய் பிளே ஸ்கூல்ல விட்டதெல்லாம் ஹஸ்பண்ட் தான். ஆ. எல்லாத்துக்குமே ஹஸ்பண்ட் தான் பேக் போன். அப்போலோன்றது ரொம்ப பிஸியான இடம். அப்போலோ பிஸி தான். அங்கே அதுக்கு அடுத்தது நீங்க ஜூனியர் சிஸ்டராவே சேர்ந்தீங்கன்னா, உங்களுக்கு நெறைய வேலை. ரொம்ப ரொம்ப கஷ்டம். ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கு சார் ஆ. அப்போலோல. ம். அதுவும் கொஞ்சம் ஒரு 1 இயர், 2 இயர் ரொம்ப கஷ்டப்பட்டேன். அதுக்கப்புறம் ஓகே எல்லா டிபார்ட்மெண்ட்டும் கேஸுக்கும் போக ஆரம்பிச்சுட்டேன். ம். இங்க நெறைய சீனியர்ஸ் நெறைய ஹெல்ப் பண்ணிட்டேன். நானே பின்னாடி தான் என்னோட இன்ட்ரெஸ்ட்க்கு தான் சார் எல்லாமே. ம். என்னோட இன்ட்ரெஸ்ட் தான். பின்னாடி நடந்து ஓரோ கேஸும் போய் ம். அப்புறம் 4 இயர்ஸ் முடிச்சதும் எனக்கு இன்சார்ஜ் போஸ்டிங் கிடைச்சேன். அங்க அங்க 4 அப்போலோ இயர்ஸ். 4 இயர்ஸ் பொதுவா அவ்வளவு சீக்கிரம் கிடைக்குமா? கிடைக்காது. அது என்னன்னு தெரியல சார். ஒரு 3 பேருக்கு கிடைச்சேன். ஆ. நானே வாணி, ஆ. அப்புறம் புஷ்பான்னு ஒரு சிஸ்டர் ரெக்கவர்ல இருந்தேன். ஆ. அங்க பெருங்குளத்தூர்ன்னு வருவாங்க. ஓகே. அவங்க எங்க 3 பேருக்கும் அட் எ டைம் கிடைச்சாச்சு. ஆ, ஓகே. கிடைச்சதுக்கு அப்புறம் என்ன எதனால உங்கள இன்சார்ஜா இன்சார்ஜ் போட்டாங்க? மேபி அந்த ஒரு மேபி என்னோட பஞ்சுவாலிட்டியா இருக்கலாம், ஹார்ட் ஒர்க் பார்த்துட்டா இருக்கலாம். ம். என்னோட ப்ராப்ளம் லீடர்ஷிப் லீடர்ஷிப் குவாலிட்டி, ப்ராப்ளம் சால்விங் எல்லாமே. ம். ஸோ அந்த டைம்ல நான் கொஞ்சம் மெச்சூர்ட் ஆயிட்டேங்க சார். என்னால மேனேஜ் பண்ண முடியும். அந்த அளவுக்கு ம், வந்துட்டேன் ம், சார். ம். ஸோ எம்ஓடிக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. இன்சார்ஜ் போஸ்டிங் கிடைச்சதும் அங்க வந்து யாரும் இல்லன்னு சொல்லி அங்க போனா அங்க நம்ம யூரோலஜி கேஸ், வாஸ்குலர் கேஸ், டிரான்ஸ்பிளான்ட், ம். லிவர் டிரான்ஸ்பிளான்ட் எல்லாம். ம். ஆனா எனக்கு இனி 2 கையும் 2 காலும் இருந்தா நான் அப்போலோல நின்னுருக்கும் சார். என்னால ஒர்க் பண்ண முடியாம போயிடுச்சு. ஸோ ம். அவ்ளோ பிஸி. ம். அந்த 3 தியேட்டர்ல என்னையோட சேர்த்து தான் 6 பேரு தான் சார். ம். ரொம்ப கஷ்டப்பட்டேன். ம். ஸோ ம். என்னோட பசங்களோட ஸ்கூலுக்கு நான் போனது கிடையாது. ம். ஒரு லீவ் எடுக்குனது கிடையாது. ம். போனா ஒரு டெத்துக்கு தான் போவோம் கேரளாக்கு. ம். ஒரு ஃபங்ஷன் என்னோட ரிலேட்டிவ் ஃபங்ஷன்ஸ்க்கு போனது கிடையாது. ம். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் ஓடிக்காக நான் என்னோட லைஃபை டெடிகேட் பண்ணின்னு வேணா சொல்லலாம் சார். ம். இல்ல அது தியேட்டர்ஸ் எல்லாம் ரொம்ப ஏர்லியா ஸ்டார்ட் ஆகும் இல்லையா? ஆமா. நீங்க எத்தனை மணிக்கு வீட்ல இருந்து சார் கிளம்புவீங்க? நான் 5 மணிக்கு வீட்டிலேருந்து கிளம்புவேன் சார். நான் 3:30க்கு சமைச்சு வச்சுடுவேன் சார். 3:30 3:30க்கு எஸ் 3 எந்திரிச்சு சமைச்சு பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், எல்லாமே டின்னர். எல்லாம் என்னோட ஹஸ்பண்ட் வந்து எனக்கு எல்லாமே கட் பண்ணி கொடுப்பாங்க சார். என்னோட ஆ. ஹஸ்பண்ட் தான் எனக்கு பயங்கர சப்போர்ட்டிவா இருந்தாங்க. ம். இந்த நர்சிங் ப்ரொஃபஷன்ல இந்த ஓடில வீட்ல சப்போர்ட் இல்லைன்னா நம்மளால பண்ண முடியாது. ம். ஹஸ்பண்ட் எல்லாமே எனக்கு காலைல கட் பண்ணி தருவாங்க. ம். அப்புறம் அப்ப அவரு 3:00 எந்திரிப்பாரா? அவங்க என் கூடயே நாங்க 2 பேரும் அட் எ டைம் தான் பெட் விட்டு வெளிய வருவோம். 3:00. 3:30க்கு அப்போலோல இருக்கும்போது சொல்றேன். அப்ப நீங்க பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், எல்லாமே டின்னர். எல்லாமே. அப்ப நான் மட்டும் பேக் பண்ண மாட்டேன் சார். ஏன்னா அப்போலோ நமக்கு ஃபுட் இருந்தது டிஃபனும் ஆ. எல்லாம் சமைச்சு வச்சுட்டு பேக் பண்ண மாட்டேன். நான் சரி, கிளம்பி இப்ப இந்த குழந்தைங்களை ரெடி ஆக்கி ஸ்கூலுக்கு அனுப்புறது யாரு? ஹஸ்பண்ட் தான். அவருக்கு வேலைக்கு போக வேணாமா? போனோம். அவங்க 9 மணிக்கு தான் போனோம். ஆ. ஸோ அவங்க ஹஸ்பண்டும் கூட வச்சுட்டு அவங்கள எல்லாம் இப்போ நீங்க குளிப்பாட்டி ஒரு நாள் உங்க ஹஸ்பண்டுக்கு உங்களுக்கு சண்டை வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவர் நான் எந்திரிக்க மாட்டேன், கட் பண்ண மாட்டேன்னு சொல்ல மாட்டாரா? அப்படி இல்லையே சார். ஆ. இது வந்து ஒரு கிவ் அண்ட் டேக் பாலிசி மாதிரி. அவங்களுக்கு நாங்க தானே சார் சப்போர்ட் பண்றேன் ஹஸ்பண்டுக்கு. ஒரு ஃபேமிலி சப்போர்ட்டர் தானே சார் எங்க ஒய்ஃப் சொல்லணும். ம், ம், ம். ஸோ நாங்க 2 பேரும் ஏர்ன் பண்ணியனால தான் இப்போ ஓரளவுக்கு எங்க ஃபேமிலி பேலன்ஸா நின்னுட்டு இருக்கு. இப்போ நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்துருவீங்க. ஸ்கூல்ல ஏதாவது போறதுக்கு வரதுக்கு ஏதாவது பிரச்சனை, இல்ல ஸ்கூல்ல ஏர்லியா சைல்டு பிக்கப் பண்ணணுமா அப்படின்னு ஃபோன் கால் வருமா? என்னோட ஃபோன் நம்பரே கொடுத்ததே கிடையாது ஸ்கூல்ல. ஹஸ்பண்ட் நம்பர் தான் ஸ்கூல்ல இருக்கும். ஆ. ஏன்னா ஹஸ்பண்ட் வந்து குரோம்பட் பக்கத்துல தான். ஸோ ம். அதனால சீக்கிரமா போய் கூட்டிட்டு வரலாம். ம். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் ஹஸ்பண்ட் இதுல தான் ம். ஃபேமிலியரான. அப்போ நீங்க வாட் டைம் நீங்க வீட்டுக்கு திரும்பி போவீங்க? சார் 3:30 டியூட்டினா கண்டிப்பா 6 ஆகும் சார். வீடு 6, போறதுக்கு? 6:30 ஆகும். என்னோட பேக் டோரை நான் ஓப்பன் பண்ணியதே கிடையாது. ம். சண்டே மட்டும்தான் பேக் டோர் ஓப்பன் பண்ணி என்னோட வீடோட பேக் சைடு நான் பார்க்க முடியும். சண்டே மட்டும்தான். ம். இந்த ஒரு வாரம் சம்டைம்ஸ் திறக்கவே மாட்டேன். ம். இப்ப நீங்க வீட்டுக்கு போறதுக்குள்ளே ரொம்ப டயர்ட் ஆயிடுவீங்க இல்லையா?
அப்போலோ என்னோட ஹஸ்பண்ட் தான் சார். இல்ல அப்புறம் எப்படி குழந்தைங்ககிட்ட பேசுறது? அவங்க ஹோம்வொர்க் என்ன பண்ணேன்னு எப்படி பார்க்கறது? ஹோம்வொர்க் வந்து என்னோட பெரிய பொண்ணு வந்து கொஞ்சம் மெச்சூர்டா இருந்துச்சு சார். ம். சின்ன பொண்ணு அது அது இல்லாம என்ன பண்ணும் தெரியுமா சார்? 3:30க்கு ஸ்கூல் முடிச்சா அப்படியே ப்ளே ஸ்கூலுக்கு அனுப்பி விடுவேன். ம். ஸோ அங்கேயே டியூஷன் மாதிரி பண்ணிட்டு அந்த ஹோம்வொர்க் எல்லாம் முடிச்சுட்டு ஹஸ்பண்ட்க்கு வேலை முடியும்போது அவங்க கூட்டிட்டு வீட்டுக்கு வந்துடுவாங்க. ம். ம். நைட் டியூட்டிலலாம் நான் பார்த்ததே கிடையாது பொண்ணுன்னு. உங்களுக்கு நைட் டியூட்டிஸ் என்ன? ஃபர்ஸ்ட் நைட் டியூட்டி இருந்தது சார் அப்போலோல தியேட்டர்ல. தியேட்டர்ல. ஆ. ஸோ 7:00 நைட் டியூட்டினா நான் 4:30க்கு வீட்டிலேருந்து கிளம்பணும் சார். அப்போ ம். என்னோட பொண்ணும் ஹஸ்பண்டும் வந்திருக்காரு. ம். ஃபோன் கிடையாது. செட்டில ஒரு பேப்பர்ல சேர்ல எழுதி வச்சுட்டு தான் வரும் ம். கம்யூனிகேஷன். ம். சம்டைம்ஸ் பஸ் ஸ்டாப்ல பார்க்க முடியும். ம். இப்போ உங்க டாட்டர்ஸ் எப்பவுமே உங்ககிட்ட கேட்டது இல்லையா? ஏன் கேட்டுரு இவ்வளோ பிஸியா இதுக்கு நீ என்ன எல்லா அம்மாவும் ஸ்கூலுக்கு வராங்க, கேட்டிருக்கு. எல்லா அம்மாவும் எங்களை பிக்கப் பண்ண நீங்க ஏன் வரலன்னு ஒரு கேட்டாங்க. நாளைக்கு கூட நீங்க ஊட்டி விட்டது கிடையாது. ஸ்கூலுக்கு வந்தது கிடையாதுன்னு சொல்லுவாங்க. ம். ஸோ நம்ம ஃபேமிலி சிச்சுவேஷன் நமக்கு வேலை வேணும். ம். இதே மாதிரி ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல்ல வேலை வேணும்னா நான் லீவ் எடுக்க முடியாதுன்னு ம். சொல்லியிருக்கு. ம். ம். பசங்கள சொல்லி புரிய வச்சிருக்கு. 4 பேரோட கையில 4 கீ இருக்கும் சார். ம். தனியா வந்து ஓப்பன் பண்ணி கூட உள்ள வரும் சின்ன குட்டி பசங்களா இருக்கும். அது வந்து வீட்ல அப்படின்னா ஒர்க் பிளேஸ்ல கூட ஃபார் சம் திங்ஸ் யூல் கெட் அப்செட், ஃபார் சம்திங் யூ ஆர் ஹாப்பி. அந்த மாதிரி வாட் மேக்ஸ் யூ ஹாப்பி, வாட் மேக்ஸ் யூ அப்செட்? அப்செட் வந்து நிறைய திட்டு வாங்குறோம். நம்ம பண்ணாத தப்புக்கு வந்து நம்ம திட்டு வாங்கும்போது ஆ. கொஞ்சம் அப்செட்டா இருக்கும் சார். ம். ம். ஸோ ஒரு சர்ஜரி வந்து ஒரு பேஷண்ட் வந்து ப்ராப்ளம் இல்லாம ஒரு டாக்டர்ஸ் பேஷண்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அண்ட் சர்ஜன் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்தாலும் நாங்கள் ஹாப்பி தான் சார் ம். தியேட்டர்ல. பட் நீங்க வெரைட்டி ஆஃப் சர்ஜன்ஸ் பார்க்கும்போது ஒருத்தர் ஒரு மாதிரியே இருப்பாங்க, ஒருத்தர் ரொம்ப கோவமா இருப்பாங்க. டெய்லி திட்டு வாங்குவீங்களா? டெய்லி ஓரளவுக்கு அப்போலோல நிறைய திட்டு வாங்கிட்டு இருக்கு ஆ. சார். இங்க ஓரளவுக்கு ஓகே சார் இல்ல சிம்ஸ்ல. நீ திட்டு வாங்கினா எப்படி அழுதுருக்கீங்களா? அழுது இருக்கு சார். நிறைய வாட்டி அப்போலோல அந்த அந்த ஸ்டெரைல் ரூம்ல போய் ரொம்ப நாள் அழுது இருக்கு சார். அப்போலோல அழுதாத நாளே கிடையாது. அப்புறம் நம்ம நரசிம்மராவ் சார் தான் வந்து கூப்பிட்டுட்டு வாமா விலை வாமான்னு சொல்லி என்ன கன்சோல் கன்சல்ட் பண்ணது நரசிம்மராவ் சார் தான். அவங்க சரி. மறக்கவே மாட்டேன். சீனியர் சிஸ்டர்ஸ் யாரும் கன்சல்ட் பண்ண மாட்டாங்களா? திட்டுவாங்க. திட்டு தான். சீனியர் சிஸ்டர்ஸ் எல்லாமே திட்டிட்டு தான் இருப்போம். ஆ. வீட்ல போய் தான் அழுது என்னோட அம்மைக்கு அப்போலோல சீனியர் யாருன்னோட இப்ப கூட தெரியும். ம். என்னோட பசங்களுக்கும் தெரியும். பார்த்ததோட கிடையாது. ஆனா அந்த பேரு வச்சு, ஓ! அவங்களா ஞாபகம் இருக்குன்னு சொல்லுவாங்க. ம். டெய்லி டியூட்டிக்கு வரதுக்கு முன்னாடி அழுதுட்டு தான் வருவேன் அப்போலோ. ம். போனோமே, போனோமேன்னு ம். சொல்லிட்டு. இல்ல இப்ப நீங்க ஒரு சம் ப்ராப்ளமோ சம்திங் ஹேப்பன்ட் இன் த ஹாஸ்பிட்டல் ஒரு ஆன் டேபிள் சம் டெத் ஆர் சம்திங் நீங்க அப்செட் ஆயிடுவீங்களா? அப்செட் ஆயிடுவேன் சார். அப்புறம் வீட்டுக்கு போயிட்டு எப்படி சிரிச்சுட்டே இருக்க முடியும்? சிரிச்சிட்டு இருக்க முடியாதுல்ல சார். ஹஸ்பண்ட் கிட்டயும் பசங்க கிட்டயும் ஷேர் பண்ணிடுவேன். ஆ. என்ன நடந்தாலும் ஹஸ்பண்ட் கிட்ட ஷேர் பண்ணிடுவேன் சார். ஆ. ஆ. இப்ப எல்லாம் வந்து அப்படியே ஒரு டீ ஷாப்ல போயிருந்து உட்கார்ந்துட்டு தான் ஷேர் பண்ணிட்டு போயிட்டு இருக்கு இப்போ. ஆ. ரீசெண்டா. ம். இதுக்கு முன்னாடி எல்லாம் கொஞ்சம் கஷ்டம். இப்ப உங்களுக்கு ம், ஒரு நாள் தூக்கம் வராம இருக்கிறது, ஒரு நாள் நிறைய சாப்பாடு பசி இல்லாம இருக்கிறது, அதெல்லாம் இருந்திருக்கா? வரும் சார். தூங்காத நாள்களே இருக்கு சார். நான் ஒரு பிகாஸ் ப்ராப்ளம்னா ஒரு நைட் நாளைக்கு என்ன ப்ராப்ளமோ அப்படிதான் டெய்லி அப்போலோக்கு போயிட்டு இருந்தேன். ம். 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 ரொம்ப டயர்ட் ஆனா கூட எனக்கு தூக்கம் வராது சார். சம்டைம்ஸ் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கு நைட்ல எல்லாம் ம். தூங்காம. ஆனாலும் அடுத்த நாளைக்கு அதே ரொட்டீன் இப்ப ஒர்க் உடம்பு வலி இல்லையா? அதுக்கு என்ன இருக்கு பண்ணுவீங்க? சார். என்ன பண்ணுவீங்க? டேப்லெட் ஏதாவது போடுவீங்களா? ஒண்ணும் போட மாட்டேன். ஆ. ஹஸ்பண்ட் தான். ம். ஸோ உங்களுக்கு பட் எதுக்குடா ஹாஸ்பிட்டலுக்கு போனோம் அந்த மாதிரி ஃபீலிங் வந்ததா எப்பாவது? இல்ல சார். பிகாஸ் அந்த மாதிரி ஃபீலிங் வந்ததுன்னா தட் இஸ் நெகட்டிவ் ஃபீலிங். இல்ல. உங்களுக்கு ரொம்ப ஜாலியா அதாவது இன்னைக்கு என்ன ஸ்பெஷலா நடக்க போகுது? எனக்கு பிடிக்கும் சார் தியேட்டர். என்னோட வீடோட என்னோட அதாவது நீங்க ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் சர்ஜன்ஸோட ஒர்க் பண்ணியிருக்கீங்க. அதாவது டாப் ஒரு ஸ்பெஷாலிட்டிலையும் ஒரு சர்ஜன்ஸ்ல உங்களுக்கு பிடிச்சது என்ன, பிடிக்காதது என்ன? சர்ஜரியில எனக்கு திட்டுறது தான் பிடிக்கும். நம்ம ரொம்ப டென்ஷன் ஆவாங்க சம்டைம்ஸ் சர்ஜன்ஸ். ம். ஸோ ம். நாங்க அசிஸ்ட் பண்ணும்போது அவங்க கேட்குற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இல்லைன்னா ஃபீல்டு பார்த்து கொடுக்கலாம் தவிர சம்டைம்ஸ் ப்ளீடிங் ஆகும்போது கொஞ்சம் டாக்டர்ஸ் கொஞ்சம் டென்ஷன் ஆகும். நமக்கும் ம். கொஞ்சம் ம். கோவமா வரும். ம். எனக்கு இஎன்டி சர்ஜரி ரொம்ப பிடிக்கும் சார். ஏன்? மேபி மோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க அதுல தான் மோர் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிருக்கிறது இஎன்டில தான். இப்ப ஏன்டில ஏரியா ரொம்ப கம்மி இல்லையா இப்போ ஆபரேஷன் பண்றதுக்கு? கம்மி தான். அதனால டிஃப்ரெண்ட் சர்ஜரிஸ் இருக்கு. ஆ. ஸோ நிறைய டாக்டர்ஸ் கூட பழகி இருக்கு சார் இஎன்டில. ஆ. அப்போலோல கூட ஒரு 8 சர்ஜன் இங்க வந்து ஒரு 20 சர்ஜனே தெரியும்னு நினைக்கிறேன் எனக்கு. அப்போலோ இது இஎன்டி ஆ. அப்புறம் கைனக்கு அதுக்கப்புறம் தான் யூரோலஜி வருது. கைனி பத்தி சொல்லுங்க. கைனி ரொம்ப பிடிக்குமா ரொம்ப உங்களுக்கு? பிடிக்கும். எதனால? இல்ல கைனில 2, 3 சர்ஜரி தானே இருக்கு. அது போதுமே சார். ஆ. ரொம்ப நேரம் ஒரு 4 ஹவர்ஸ்க்கெல்லாம் மேல போனா ஒரு மாதிரி டென்ஷன் ஆகுற மாதிரி இருக்கும். எனக்கு ம். கொஞ்சம் ஒரு ரிலாக்சேஷன் ஒரு 4 ஹவர்ஸ் 5 ஹவர்ஸ்ல சர்ஜரி ம். முடிந்த கேஸ் தான் எனக்கு பிடிக்கும். இப்போ உங்களுக்கு கொஞ்சம் கைனகாலஜிஸ்ட் ரொம்ப பிடிக்கும்.
அப்போலோ டேஸ்ல இருந்து. அப்போலோ டேஸ்ல இருந்தும் பிடிக்கும். ம். வசந்தி மேம் தான் என்னோட ஃபேவரைட் டாக்டர். ஆ. வசந்தி மேம் அண்ட் டாக்டர் மோனிகா மேம். எதனால? அந்த அவங்களுக்கு ஸ்பெஷாலிட்டி என்ன? வாட் இஸ் ஸ்பெஷல் அபௌட் திஸ்? அவங்க பஞ்சுவாலிட்டி, அவங்க கிட்ட தான் அந்த பஞ்சுவாலிட்டி கத்துக்கிட்டேன். ஒரே ஸ்டெப். ம். வேற ஏதாச்சும் எக்ஸ்ட்ரா வேணும்னா எனக்கு முன்னாடியே சொல்லிடுவாங்க. இப்ப 2 கிளாம்புக்கு பதிலா இனி ஒரு கிளாம்ப் வேணும்னா, ராஜு ஐ வாண்ட் டுடே 3 கிளாம்ப்ஸ்னு சொல்லிடுவாங்க. ம், ம், ஸோ ம். எல்லாமே அவங்களோட அந்த டெடிகேஷன். ம். 7:00 சர்ஜனும் அனஸ்தெட்டிஸ்டும் அட் அ டைம் வந்து நிப்பாங்க. ம். 7:00 இன்சிஷன். ம். ஸோ அதுக்காகவே நான் 5 மணிக்கு வீடு விட்டு கிளம்பி அந்த 7 மணி டியூட்டி நான் தான் ஃபர்ஸ்ட் ம். கேஸ் நான் தான் அசிஸ்ட் பண்ணுவேன். ம். நீங்க யாருக்கெல்லாம் ஃபேவரட் சிஸ்டர் நீங்க அங்க? அப்போலோல ஆ. அப்போலோ எல்லாருக்குமே ஃபேவரைட். ம். அப்புறம் நீங்க அப்போலோல எவ்வளவு வருஷம் இருந்தீங்க? அப்போலோல 9 இயர்ஸ். 9 இயர்ஸ் இருந்தீங்க. அண்ட் யூ ஆர் ஹாப்பி வர்க்கிங் தேர். ஆனா இனியும் கொஞ்சம் கூட ஸ்ட்ரென்த் இருந்தா நான் பண்ணியிருக்கேன் சார். அப்போலோ ரிசைன் பண்ணி வந்திருக்க மாட்டேன். ம், 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 ம். ஸோ அப்புறமா வந்து என்னோட பாஸ்போர்ட் 2 எக்ஸ்பைரி ஆயிடுச்சு சார். ஆ. அப்போ எனக்கு டென்ஷன் ஆயிட்டாங்க. ஹஸ்பண்ட் மேல டென்ஷன் ஆயிடுச்சு. ஆ. ஏன் நீங்க என்ன ஃபாரின்க்கு அனுப்பலன்னு கேட்டேன். ஆ. அப்ப அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, நீ பறந்து போய் சாப்பிடுறதும், இங்க உட்கார்ந்து சாப்பிடுறதும் சேம் தான். ஆ. உனக்கு லைஃப் வேணுமா என் கூட இருங்க. ம், ம், மணி வேணும்னா நீ போங்கன்னு சொல்லிட்டு. ம். ரொம்ப கரெக்ட் இல்லையா அது? கரெக்ட் தான். ஆ. அப்போ கூட சண்டை போட்டு அப்போலோ பிராம்வெல் ஹவுஸ் மொரிஷியஸ் போயிட்டு வந்தேன். ஆ. 2 இயர்ஸ் அங்க இருந்தேன். 1.25 வருஷம் இருந்தேன் அங்க. பிராம்வெல். பிராம்வெல். ஓகே. எந்த வருஷம்? 2010 to 2012. ஓகே, ஓகே. ஆ. ஸோ அங்க அதுக்கப்புறம் தான் சார் சிம்ஸ்ல ஆ. ஜாயின் பண்ணிட்டேன். ஓகே. 2012 இங்க ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ ஓகே. 14 இயர் ரன்னிங். ம், ம். நவ் யூ ஆர் த இன்சார்ஜ் சிஸ்டர். இப்போ என்னென்ன ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் உங்களுக்கு? அதாவது இப்போ ஹவ் மச் டென்ஷன் டு யூ ஹேவ்? டென்ஷன் தான் சார். டென்ஷன் இருக்கு சார். ஆ. எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் என்ன தானே சார் கேட்பாங்க. ஆ. ஆனா நமக்கு வந்து எல்லா ஸ்பெஷாலிட்டியிலும் இன்சார்ஜஸ் இருக்காங்க. கார்டியாக் இன்சார்ஜ் இருக்காங்க, நியூரோ இன்சார்ஜ் இருக்காங்க, ஆர்த்தோ இன்சார்ஜ் இருக்காங்க. ம். ஜெனரல் சைடிலும் இப்போ இஎன்டிக்குனா நான் ஒரு 5 பேரை ட்ரெயின் பண்ணி வச்சிருக்கு சார். ம். அவங்களால முடியல, அவங்களுக்கு தெரியலனா மட்டும்தான் நான் சொல்லிக் கொடுப்பேன். ம், ம், ம். அப்புறம் இவ்வளோ நாள் வரைக்கும் நான் டிரான்ஸ்பிளான்ட்க்கு போயிட்டு தான் இருந்தேன். ம். இப்போ ஹேமா சிஸ்டர் அந்த பக்கம் சி சிஸ்டருக்கு விட்டது நான் தனியாக இண்டிபெண்டா ம். இருக்க வேண்டியது. அப்போ நான் சப்டிங் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டேன் சார். ம், ம். இப்போ எனக்கு ரொம்ப பிடிக்கும் சிம்ஸ். ம். அதாவது வாட் டு யூ லைக் அபவுட் யுவர் ஒர்க் ப்ரெசென்ட்லி? அதாவது எவ்ரிதிங் கோஸ் ஆன் வெல்னா நல்லா இருக்கும். பட் ஆல்வேஸ் கொஞ்சம் பேர் உங்க பேச்சு கேட்காத ஆள் இருப்பாங்க. ஒரு சிலர் வந்து கேஷுவலா இருப்பாங்க. ஒரு சிலர் சொல்லாம லீவ் போட்டுருவாங்க. இதெல்லாம் நடக்கும் இல்லையா? நடக்குது சார். சொல்லிக் கொடுக்குவேன். இதே ஆ. மாதிரி இது இப்படி இருந்தா வேலைக்கு ஆகாது. ஆ. நம்ம சின்சியரா இருக்கணும், பஞ்சுவாலிட்டி இருக்கணும். சொல்லிக் கொடுத்துட்டு தான் இருக்கேன். ஆனா இப்போ உள்ள ஜெனரேஷன் பண்ணது கேட்குற மாதிரி இல்ல. சொல்லுங்க. இந்த ஜெனரேஷன் பத்தி சொல்லுங்க. சார் ரொம்ப கஷ்டம் சார். இது வந்து இது என்னோட வீட்ல ஏதோ ப்ரோகிராம் நடக்குற மாதிரி தான். வாங்கோ, வாங்கோ, வாங்கோன்னு சொல்லி கூப்பிட வேண்டியதா இருக்குது. ம். ஸோ ஒரு கேஸ் முடிச்சு அடுத்த கேஸுக்கு திங்ஸ் இருக்கான்னு நான் தான் போய் பார்க்கணும் தவிர, ம். அந்த அசைன் ஸ்டாஃப் கூட அங்க வந்து இருக்குதான்னு கூட பார்க்க மாட்டாங்க. ம். ஸோ அந்த டைம்ல தான் அவங்க தண்ணி குடிக்க போவாங்க, அங்க போவாங்க, இங்க போவாங்க. நம்ம பெரிய ஏரியா எங்க இருக்காங்கிறது கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம். ம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி திங்ஸ் எல்லாம் இப்போ அடுத்த கேஸு ஒரு உங்க கேஸ்னா நானே அதோட திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சு ம். ஒருத்தரே கிடைச்சா போதும் நானே ஸ்டார்ட் பண்ணி விட்டுடுவேன். ப்ராப்ளம் இல்லாம பார்க்கணும். அதுதான் என்னோட எய்ம். ம். 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 இப்போ தியேட்டர்ல வந்து ஒரு சர்ஜனும் போய் இந்த தியேட்டர் நல்லா இல்லைன்னு சொல்லக்கூடாது. ம். தியேட்டர் பட் டெய்லி ஏதோ நடந்துட்டே இருக்கும் அந்த மாதிரி. டெய்லி ப்ராப்ளம்ஸ் இருக்கும் சார். டெய்லி ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஒரு எக்யூப்மெண்ட் அரேஞ்ச் பண்ண வேண்டியதா இருக்கும். ம். இல்லைன்னா கிளாஷ் ஆகும் நமக்கு சம்டைம்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ். ம். அதெல்லாம் கொஞ்சம் பிளான் பண்ணி போட்டால் தான் சார். இப்போ அட் அ டைம் 2 ஹிஸ்டோஸ்கோப்பி எடுக்க முடியாது. ம். ஸோ 2 டிஆர்பி அட் அ டைம் எடுக்க முடியாது. ம். ஸோ நியூரோவில் கேமரா வேக்கண்டா இருக்கா, ஓகே இவங்களுக்கு இந்த கேமரா கொடுக்கல, இவங்களுக்கு இந்த கேமரா கொடுக்கலன்னு சொல்லி நைட்டே நான் அசைன்மெண்ட் போட்டு பிளான் பண்ணிடுவேன். லிஸ்ட் வரும்போது என்னோட பிளானிங் நடக்கும். ம். 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 ஸோ இப்போ நீங்க வீட்டுக்கு போறதுக்கு ஒரு ஃபோன் கால் வருமா? வரும் சார். நான் ஆ. ஃபர்ஸ்ட் போய் பண்ணது என்னோட அசைன்மெண்ட் தான். அங்கே ஆ. உட்காந்து இதே ட்ரெஸ்ல உட்காந்து ஆ. கொஞ்சம் டீ காஃபி ஏதாச்சும் என்னோட ஹஸ்பண்ட் போட்டு கொடுத்தா குடிக்கவே இல்லைன்னா ஆ. குடிச்சிட்டு தான் போவேன் வீட்டுக்கு. அது இப்போ கூட பசங்களை கான்சென்ட்ரேட் பண்ண முடியல உங்களால. என்னோட பொண்ணு இப்போ வேலைக்கு போக ஆரம்பிச்சுட்டாங்கல்ல சார். அவளை 8 மணி ஆகும் வரும்போ. ஆ. சின்ன பொண்ணு வந்தா அவளை ஓகே அவ கூட கொஞ்சம் எங்க கூடயே உட்காந்து கொஞ்சம் டீ ம். காஃபி எல்லாம் ம். குடிச்சிட்டு ம். அவளும் அவளோட வேலைக்கு போயிடுவேன். ம். நான் உட்காந்து அசைன்மெண்ட் எல்லாம் போட்டதுக்கு அப்புறம் தான் ம். நான் என்னோட டின்னர். நீங்க ஃபேமிலி ஹாலிடேஸ் எங்க போயிருக்கீங்களா? ஃபேமிலி ஹாலிடேஸ் நான் போயிருக்கு சார். 1 வீக் 10 டேஸ் எல்லாம். 1 வீக் கேரளா போயிருக்கு 1 வீக்கு. ஆ. அப்புறம் இதுக்கு கேரளா போயிருக்கேன். ஹாலிடே எப்படி ஆகும்? அது வீடாச்சே. மொரிஷியஸ் அதுவும் வேலை. சப்போஸ் நீங்க யூரோப் டூரோ இல்ல ஸ்ரீலங்கா டூரோ. வேளாங்கண்ணி போவோம் சார். ஆ. ஒரு வாட்டி வேளாங்கண்ணி ஒரு பாண்டிச்சேரி போவோம் ஆ. சம்டைம்ஸ். அது ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் சார் போவோம். ஓகே. நீங்க எப்பாவது வெளியே போய் ஹோட்டல்ல எல்லாம் ஆ சாப்பிடுவீங்களா? சாப்பிடுவேன் சார்.
எவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக சாப்பிடுவீங்க? மந்த்லி ஒன்ஸ். அ. இப்ப அதுவும் ரீசெண்டா இந்த சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் தான் சார். அது சீனியரான பிறகு. அதுக்கு முன்னாடி எல்லாம் ஒண்ணும் இல்ல. ம். அது ஹோட்டலுக்கே போனது கிடையாது. ம். So what is the nicest moment in your life as far as your work is concerned where you could celebrate? What is the lowest moment? ஐஎஸ் நல்ல மூவ்மெண்ட்னா சாட்டிஸ்ஃபையா வீட்டுக்கு போகணும். வேலை முடிச்சு அதுதான் என்னோட ம். ஒரு இது. ம். ஒரு ப்ராப்ளம் வரக்கூடாது சார். நாளைக்கு வந்து ஐய்யயோ! அவங்க கேட்பாங்க. நான் என்ன ஆன்சர் சொல்லணும்? அந்த மாதிரி டே தான் எனக்கு ரொம்ப ம். ம். அப்புறம் உங்களுக்கு வேற ஏதாவது ஹாபி எதா இருக்கா? டைம் இருக்கா? இது புக்ஸ் படிக்கிறதுக்கோ, இல்ல வேற எங்காவது வாக்கிங் போறதுக்கோ? வாக்கிங் எல்லாம் போயிட்டு இருந்தேன் சார். இப்போ ரீசெண்டா போல. ஆ. எக்சர்சைஸ் எல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். ஆ. இப்போ என்னவோ எனக்கு டைம் கிடைக்காத மாதிரியா என்னன்னு தெரியல. ம். இப்போ கொஞ்சம் இப்போ ஆக்சுவலி இப்போ நீங்க யூ சீன் சீனியாரிட்டி இந்த லெவலுக்கு வந்திருக்கீங்க. ஆ, என்னைக்காவது போதும்டா நான் ரிலாக்ஸாக வீட்டில் இருக்கணும் அப்படின்னு தோணிடுச்சா? இல்ல சார். ஒரு நாளைக்கு இருக்கலாம் சார். ம். செகண்டா என்னால இருக்க முடியாது. ம். அதாவது ஹாஸ்பிட்டல் இல்லாமல் உங்களால் இருக்க முடியாது. ம். ஒரு டே இருக்கலாம். ஓகே. லீவ் எடுக்கலாம். ஓகே. புதுசாக வர சிஸ்டர்ஸ்க்கு, எஸ்பெஷலி தியேட்டருக்கு வர சிஸ்டர்ஸ்க்கு உங்கள் அட்வைஸ் என்ன இருக்கும்? டெடிகேஷன் இருக்கணும் சார். ம். டெடிகேஷன், பங்க்சுவாலிட்டி ம். இதுதான் நான் சொல்றேன். நம்ம கிடைக்கிற சாலரிக்கு நீங்க ஒர்க் பண்ணி தான் ஆகணும். 8.5 ஹவர்ஸ் அட்லீஸ்ட் ஒரு 6 ஹவர்ஸ் நீங்க ஒர்க் பண்ணுங்க. ம். நீங்க சீனியர் கூட நீங்க கத்துக்கோங்க. போய் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் கத்துக்கோங்க. பின்னாடி நானே புஷ் பண்ணி அனுப்புவேன் சார். ம். சிஎஸ்எஸ்டிக்கு போய் அங்க வாஷிங் ஏரியால நின்னா தான் அது என்ன இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் நல்லது ம். கத்துக்க முடியும். ம். சீக்கிரமா லேர்ன் பண்ணி சீக்கிரமா கேஸ்க்கு போங்க. இதுதான் என்னோட அட்வைஸ். ம். நீங்க 2 வருஷம் முடிச்சு போகும்போது எல்லா ஸ்பெஷாலிட்டியும் உங்களுக்கு தெரியணும். அப்போலோல வந்து நமக்கு நியூரோ தெரியாம இருந்தது. ஸோ இங்கன்னா ஒரே ஏரியாலே எல்லா ஸ்பெஷாலிட்டியும் இருக்கு. ம். ம். உங்களுக்கு நியூரோல கேஸ் இல்லைன்னா நீங்க எந்த பக்கம் வரலாமே. ம். 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 ஸோ அது உங்களோட இன்ட்ரெஸ்ட் தான். ஒரு இன்டர்வியூக்கு போனா இண்டிவிஜுவலா உன்னால எந்த கேஸ் அசஸ் பண்ண முடியும் ம். ம். வித் சப்போர்ட்டோட. ஸோ நம்ம டிக் போடணும்னா நமக்கு எல்லா ஸ்பெஷாலிட்டியும் தெரியணும். ம். சும்மா கார்டியாக்னா கார்டியாக் மட்டும் தெரியணும். நோ யூஸ். சரி, ஒரு ட்ரிக்கி கொஸ்டின். இப்போ நீங்கள் இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி இவ்வளோ சக்ஸஸ், இவ்வளோ யாரெல்லாம் உங்களை எப்ரிஷியேட் பண்ணுவாங்க? ஐயோ டன் வெல், யாராவது கூப்பிட்டு வச்சு நீங்கள் எப்ரிஷியேட் பண்ணுவாங்களா? உங்களுக்கு தேவையான அளவுக்கு ரெக்கக்னிஷன் இருக்கா? இல்ல. ம். ஸோ என்னோட மென்டல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் நான் பெருசா நினைக்கிறேன். ம். நம்ம வந்து அப்ரிசியேஷன் நம்ம ஒன்றும் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது சார். ம். நம்ம எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும்போது தான் நமக்கு வந்து ஐயோ நம்ம வந்து ஒரு மாதிரி ஆயிடும். டோன்ட் எக்ஸ்பெக்ட் எனிதிங் ஃப்ரம் எனிபடின்னு ஆயிடுச்சு. இது ரொம்ப ரேடிக்கலாக இருக்கு. ம். கரெக்ட் தான். ஆனா சம்டைம்ஸ் எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிடும். ஐயோ யாரும் என்ன ரெகக்னைஸ் பண்ணலையே. ஆ. ஆனா ஆக்னஸ் சிஸ்டர் வந்து எனக்கு சொல்லி கொடுத்துருக்கு. உனக்கு வந்து கடவுள் வந்து உன்னை பிளஸ் பண்ணுவாங்க. ஆ. உன்னை இப்போ பிளஸ் பண்ணலன்னா கூட உன்னோட பசங்க மூலமா உனக்கு பிளஸ்ஸிங் வரும். ம். ஸோ அந்த ஒரு இதுல நான் போயிட்டு இருக்கேன். See, thousands of patients will be indirectly blessing you இல்லையா? பிகாஸ் அவங்களுக்கு நீங்கள் யாருன்னே தெரியாது, அவங்க பார்த்ததே கிடையாது. பட் உங்கள் ரோல் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்ன்றது அது எங்கள் மாதிரி பீப்புள் ஹூ ஒர்க் இன் த ஓடி வி நோ. அண்ட் ஈவன் மக்களுக்கே தெரியாது. தெரியாது. இப்போ உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்க எதிர் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் எவ்வளோ ஒர்க் நான் பண்ணுறீங்க. யாருன்னே தெரியாது சார். என்னோட பேர் கூட தெரியாது சார். பக்கத்துல வீட்டுக்காருக்கு ஆ. அனு அம்மா தான் தெரியும். அப்படிதான் தெரியும். ஏன்னா நானு சன்ரைஸ்க்கு முன்னாடி வீட்டுல இருந்து வெளியே வந்துடுவேன். சன்செட் ஆனதுக்கு அப்புறம் தான் நான் வீட்டுக்கு போறேன் சார். ம். ஆனா தியேட்டர்ல இருக்கிறதுனால சண்டே டியூட்டியில சார் சர்ச்சுக்கு ரெகுலரா போக முடியுது. ம். 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 அது ஒரு ஒன் ஆஃப் த பெனிஃபிட் ஓடி. ம். 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 ஸோ அந்த ஃபர்ஸ்ட் 4 இயர்ஸ் தான் நான் நைட் டியூட்டி பண்ணியிருக்கு. ஸோ இன்சார்ஜ்ஷிப் கிடைச்சதுக்கு அப்புறம் நோ நைட் டியூட்டி. ம். இப்போ வந்து ஒன்லி கடாவர் வராங்க. கடாவர் பேஷண்ட் வருது. இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு எமர்ஜென்சி கேஸ் ம். யாரும் இல்லை. ஒரு சண்டே ரொம்ப சிக்கா இருக்காங்க. கொஞ்சம் தேவைப்பட மட்டும் வாங்க. இப்போ கூட சார் 7 மணிக்கெல்லாம் கொஞ்சம் புது சர்ஜன் வராங்கன்னு சொல்லிட்டு நானே போய் நிற்கும் ம். சரண்டர் ஆயிடுவேன். ம். 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 இல்லைன்னா ப்ரீவியஸ் டே ஃபோன் பண்ணி சார் இதே மாதிரி உங்களுக்கு என்ன வேணும் ம். கேட்டு ஓரளவுக்கு ஸ்மூத்தாக தான் இப்போ போயிட்டு இருக்கு சார். ஒன்றும் ப்ராப்ளம் பிடிக்கும் சார். தியேட்டர் ரொம்ப பிடிக்கும். Very nice, Daju. Wonderful talking to you. தேங்க்யூ. Right. So, suppose if you're born again, will you become a sister again? நோ டீச்சர் ஆயிடும். Again. எதனால? பசங்க கூட கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணலாம் டைம். ம். டீச்சர்னா பசங்களையும் கூட்டிட்டு போயிடலாமே சார் ஸ்கூலுக்கு. ம். ம். ம்.
ஸோ இனி கொஞ்சம் அட்டாச்மெண்ட் கிடைச்சிருக்குமோ. ம், ம், ம். ஆனா இனி ஒண்ணு சார், பசங்க வந்து இண்டிபெண்டன்ட் ஆயிட்டாங்க சார். ம், தனியே குளிக்குது, தனியே ட்ரெஸ் அயர்ன் பண்றது எல்லாமே. ம், அது ஒரு இது இருக்குது நேர்சிங் ப்ரொஃபஷன்ல. ம், இந்த டீச்சர்னா பசங்க கூட கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம். ம், கொஞ்சம் ஹாலிடேஸ் எல்லாம் சாட்டர்டே, சண்டே ஒர்க் பண்ணாம இருக்கு. ம். அது தவிர வேற. Thank you, Dal. தேங்க்யூ So சார். nice தேங்க்யூ. talking to you. தேங்க்யூ. Thank you.